பார்வை ஒன்றில் காதல் கொண்டார் எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டார் எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ எப்படியோ ஒரு வழியா நீ நினைச்சத சாதிச்சிட்ட. ஏன்டா சொல்ல மாட்டேன்? அதுக்கு கஷ்டப்பட்டது நான் தானே. எனக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு. ஒத்துக்கிறேன் நீ ரொம்பவே கஷ்டப்பட்ட. அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்ட. அதுதான் நானே பார்த்தனே. என்ன நக்கல் பண்றியா? இல்லை மச்சான், சொல்றேன். ஆனா ஒண்ணுடா, நானும் 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். நீ எப்படிடா ராதிகாவை ஒத்துக்க வச்ச? டேய் இப்போ எதுக்குடா அது? டேய் நான் தான் சொல்கிறேன்ல, 2 வருஷமாக உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன். நீங்கள் எப்படி சண்டை போட்டீங்க? ஏன் முன்னாடியே சண்டை போட்டீங்க. அப்படி இருக்கும்போது எப்படிடா உடனே அவ ஓகே எனக்கு கல்யாணத்துக்கு ஓகேன்னு வந்து சொன்னான்? அதெல்லாம் அப்படிதான். அப்போது அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன்? சொல்லவே மாட்டேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும், அப்புறம் அவளுக்கு தெரிஞ்சால் போதும். வேறு யாருக்கும் தெரிய தேவையில்ல. ஏன் சொன்னா என்ன? யாருக்கும் சொல்ல மாட்டேன். அது என் மனசுக்குள்ளே இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குது. வெளியில் சொன்னால் அந்த அழகு போயிடும். அதனால் அன்னைக்கு நடந்தது எனக்குள்ளே இருக்கட்டும். இப்போ கூட அதை நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. மனு சொன்ன மாதிரி வேற ஒரு லைஃப்பில் அவனால் அவ்வளோ சீக்கிரம் அமைச்சிக்கவே முடியாது. அது எப்படி? என்னை அவ்வளோ உயிருக்கு உயிராக காதலிச்சுட்டு எப்படி அவனால் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எல்லாம் எனக்காக சொல்கிறான். இதுமாரிலாம் சொன்னால் நான் கோவப்பட்டு எங்கே வந்துட்டேன் திரும்பியும் போயிடுவேன்னு எனக்காக சொல்கிறான். அவ்வளோதான், தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவன்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அவன் என்னை மட்டும்தான் நேசித்தான், வேறு எந்த பொண்ணுங்களையும் பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் என்னையே உன்னை தப்பாக நினைக்க வச்சுட்டடா. இவன் இங்கே என்ன பண்ணுறான்? அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே இருக்கேன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன மேடம், நான் எப்படி இங்கே வந்தேன்? நீ இருக்கிற இடம் எனக்கு எப்படி தெரியும்? அப்படி தானே யோசிச்சுட்டு இருக்க? ஒருவேளை சித்தப்பா இல்லை சித்தப்பா சொல்லியிருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அம்மா பண்ண வேலையாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு யாருமே சொல்லலை. நீ என்ன பண்ணுற, எங்கே போகிற, இதெல்லாம் எனக்கு தெரியாமடி இருக்கும். நான் வந்ததே உனக்காக தான். அப்படி இருக்கும்போது உன்னை பார்க்காம வேற என்ன பண்ணிட்டு இருப்பேன் நான்? நீங்க என்ன பண்ற? என்ன கேட்ட? இல்ல, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஓ நீங்களா? நான் என்னைய கேட்கல, உங்களை கேட்டேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ஓ அதுவா? அது ஒன்றும் இல்லை. இந்த குளத்துக்கு பக்கத்தில் இப்படி நின்று பார்த்துட்டே இருந்தோம்னா தங்கம் கிடைக்குமாமே, அதான் நானும் பார்த்தா தங்கம் கிடைக்குமா என்னன்னு பார்க்க வந்தேன். என்ன? குளத்தை உத்து பார்த்தா தங்கம் கிடைக்குமா? இப்படி சொல்றதுக்கு நீங்க கொஞ்சம் ஓவரா தெரியல? தெரியுதுல்ல, அப்புறம் கேட்குற. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? ஆமா, நீங்க என்ன பண்ற? நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. இதோ அங்கே கொஞ்சம் தூரமா தெரியுதுல ஒரு மரம். அந்த மரத்தை இந்த தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த மரம் நம்ம கிட்ட பேசுமா. அதான் ஏதாவது பேசுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன் பிட்ட எனக்கே போடுறா? ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கனா, அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கிட்ட பேசிடும். அது என்ன பேசுதுன்னு கேட்டுட்டு நான் கிளம்பிடுவேன். என்ன நக்கலா? அப்புறம் நான் கேட்ட கேள்வி திரும்பி என்கிட்ட கேட்டா இப்படிதான் வரும் பதில். அது மட்டும் இல்லாம இது எங்க காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குளம். அதனால தான் வந்தேன். எப்பயுமே இங்க வந்தா வருவேன். அதுக்குன்னு இப்படி தனியாவா வருவ? நான் ஒன்றும் தனியாலாம் வரல. சித்தப்பா இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க. லோடு ஏற்றிட்டு இருந்தாங்க. நான் போய் அதை கொடுத்துட்டு வரேன், நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. நான் தான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலான்னு இருக்கிறேன். ஓ, சின்ன மாமா இங்கே தான் இருந்தாரா? அப்போ சரி. என்ன
மாமாவா? ஆமாம் மாமா தான், அதுவும் சின்ன மாமா. ஏன் சித்தப்பா எப்படி உனக்கு மாமா வர முடியும்? ஏன் வர முடியாது? எங்கள் அண்ணன் உங்கள் அக்காவை தானே கல்யாணம் பண்ணிக்கிருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா எங்கள் அண்ணனுக்கு மாமனார்னா உங்கள் அப்பாவோட தம்பி எங்கள் அண்ணனுக்கு மாமனார் தானே. எங்கள் அண்ணனுக்கு மாமானா அவர் தம்பினா எனக்கும் மாமா தானே வேணும். அப்படி இருக்கும்போது நான் மாமான்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? கரெக்டாக தான் பேசுகிறான், ஆனால் அமைதியாக இருந்தானா ரொம்ப ஓவராக பேசுவானே. சரி அதெல்லாம் விடு, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? நான் எதுக்கும் வந்தேன், இப்போ எதுக்கு நீ இதை கேட்டுகிட்டே இருக்க? எதுக்கும் வத்தியா? சரி அதெல்லாம் விடு. ஏன் உனக்கு வேலை வெட்டி எதுவுமே இல்லையா? எதுக்கு நீ இங்கேயே சுற்றிட்டு இருக்க? ஹலோ, எனக்கு வேலை வெட்டி இருக்கா இல்லையான்னு அது நான் தான் முடிவு பண்ணணும். அது என்னோட பிரச்சனை. நீங்கள் எங்கே கேட்குறீங்க? நான் எங்கே வேணால் சுற்றுவேன். நீங்கள் எங்கே வேணால் சுற்றுங்க, அதுக்கே எங்கே சுற்றிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹலோ, நான் எங்கே வேணால் சுற்றுவேன். நான் என்னோட அத்தை மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அங்கே இருக்கிற இடத்துல நான் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறேன். இதுவும் என் அத்தை மாமாவோட இடம்தான். நான் சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். வரும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மூச்சி மாவரையும் பாரு, இது பேசினாலும் பதில் வச்சுட்டே இருப்பானாட்டுக்கு. இவன் கிட்ட பேசிலாம் நம்மளால சமாளிக்க முடியாது. வீட்டில் இருந்தால் இவங்க 2 பேரும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. சரி இங்கே வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு வந்து பார்த்தா இங்கேயும் இவன் வந்து டார்ச்சர் பண்ணுறான். சரி வீட்டுக்கு போகலாம். என்ன, நான் கேட்டதுக்கு பதிலே இல்லாமல் அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லை, நீங்களே இங்கே என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். ஏய் இரு. என்ன? இப்போ எதுக்கு கிளம்புற? எதுக்கு கிளம்புறேன்னா ரொம்ப நேரமாக இங்கே இருக்கேன், இப்போ வீட்டுக்கு போகணும்னு தோணுது, அதனால் நான் வீட்டுக்கு போகிறேன். அதெல்லாம் அப்புறமா போய்க்கலாம். அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் நீ என் கூட தான் இருக்கான்னு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏங்க இதெல்லாம் நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க? நான் சொன்னேனா உங்கள் கூட இருக்கேன்னு? சொல்லப்போனால் எனக்கு உங்கள் கூட பேசவே விருப்பம் இல்லை, அதனால தான் இந்த இடத்த விட்டே காலி பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் நான் உங்கள் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அவங்க என்ன நினைப்பாங்க என்னைய? மனோஜ், நீ இப்படியே சாஃப்டாக பேசிகிட்டு இருந்த இவ சரிப்பட்டு வர மாட்டா. தயவு செஞ்சு கொஞ்சம் ஆக்ஷனில் இறங்கு. அப்போ தான் கொஞ்சமாவது இந்த மக்கு பொண்டாட்டிக்கு புரியும். இல்லைன்னா அவளும் என்னென்னமோ யோசித்து நம்மளையும் கடுப்பேற்றிட்டு இருப்பா. உங்களை தாங்க கேட்குறேன், நீங்கள் எப்படி எப்படி சொல்ல முடியும்? நான் ஏண்டி சொல்லக்கூடாது? நான் ஏன் சொல்லக்கூடாது? என்ன டியா? இங்கே பாரு, மரியாதையாக பேசு. அப்படி தாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவேன்? எனக்கு உரிமை இருக்குது. என் பொண்டாட்டியை வாடி பொடின்னு பேசுகிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்ன பொண்டாட்டியா? யார் யாருக்கு பொண்டாட்டி? இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. நான் தான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? இப்போ எதுக்கு பக்கத்தில் வந்து பேசிகிட்டு இருக்க? ஓ அப்படியா? எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீ மட்டும்தானே சொல்கிற, நான் சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லலை? அன்னைக்கு நீ தானே சொன்ன. சரி ஓகே, உன்னோட விருப்பத்துக்கு நான் மாற எதுவும் செய்ய மாட்டேன், உனக்கு விருப்பம் இல்லாதப்போ நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? சொன்னந்தான். கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன், பேச மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. இல்லை புரியல. உன்னை கட்டாயப்படுத்தி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். ஆனால் உன்கிட்ட பேச மாட்டேன், உன்னை சமாதானப்படுத்தி உன்னை ஓகே சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே. ஏய் நீ என்ன மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க? அன்னைக்கு ஒரு நாள் அப்படி சொல்லிட்டு இப்போ இப்படி சொல்கிற? நான் அப்படி தாண்டி சொல்லுவேன். எனக்கு எப்போ என்ன பேசணுமோ அப்படி தான் பேசுவேன். நான் மாற்றி மாற்றி கூட பேசுவேன், அது என்னோட இஷ்டம். நீ எப்படி வேணா பேசிட்டு போ, எனக்கு ஒன்றை சுத்தமாக பிடிக்கல, ஒன்றை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓ அப்படியா? என்னை பிடிக்கல. சரி, இத்தனை நாள் பிடிச்சிருந்துச்சுல, இப்போ ஏன் என்னை பிடிக்கல? பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும், பிடிக்காததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியலையே. பிடிக்காததுக்கு காரணம் என்னன்னு சொல்லு, நான் வேலைக்கு போயிடுறேன். ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியலையே. தெரிஞ்சா நான் ஏமா உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க போகிறேன்? எல்லாம் உனக்கு தெரியும். தெரிஞ்சு நீ என்னை சமாதானப்படுத்துகிற. என்னால் நீ என்ன சொன்னாலும் ஓகே சொல்லவே முடியாது. நான் கிளம்புறேன். ராதிகா, ராதிகா தயவு செஞ்சு நில்லு, என்னை கோவப்படுத்தாத. நான் சொல்கிறத முதல்ல கேளு. நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மனு என்ன பண்ணுற நீ? ஃபஸ்ட்டு நீ தள்ளு, நான் போகணும். முடியாதுடி, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறம் நான் தள்ளுறேன். எல்லாமே உனக்கு தெரியும் மனு. தெரிஞ்சு நீ இது மாதிரி பிடிவாதமாக இருக்க. தயவு செஞ்சு நகரு. ஏய், நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. நீ சொல்லு, எதுக்காக என்னை பிடிக்கல, கல்யாணம் வேணான்னு சொல்கிற? மனு ஏன் மனு என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன மனு? ராதிகா,
தயவு செஞ்சு அழுகாத. எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும். ஆனாலும் நீயா சொல்லுவன்ட்டு தான் நான் இவ்வளோ நாளும் உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து சொல்ல மாட்டல்ல. என்ன சொல்ற இனிய? என்ன சொல்ற? ஆசைப்பட்டா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு மனசார ஆசைப்பட்டா எல்லாம் நடந்துருமா? யாருடி சொன்னா ஆசைப்பட்டா நடக்காதுன்னு? 2 பேரும் மனசார ஆசைப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இது தடுக்கிறது யாரா இருக்கும்? விதின்னு ஒன்று இருக்குல்ல மனோ, ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல, அது கரெக்டாக இருந்தால் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஜாதகமா? சரி, ஜாதகத்தில் என்ன சொன்னுச்சு? அந்த விதியும் என்ன சொன்னுச்சு? ஏன் உனக்கு தெரியாதா? நீ அங்கே தானே இருந்த. நான் அங்கே தான் இருந்தேன். ஆனால் இது மாதிரி யாரும் சொல்லவே இல்லையே. நீ புதுசாக சொல்கிறல்ல, அதான் கேட்குறேன். சொல்லு, யார் சொன்னா? மனோ, என்னால் எதுவும் சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப அதை பற்றி பேசவும் நினைக்கவும் என்னால் முடியல. ரொம்ப வலியை கொடுக்குது. தயவு செஞ்சு தள்ளு. முடியாது ராதிகா, ஒழுங்காக பதில் சொல்லு. எல்லாத்தையும் பாதி பாதியாக மென்று முழுங்காத. அங்கே என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் நீயா ஒன்று அறகுறையாக கேட்டு நீயா ஒன்று புரிஞ்சு நீ கஷ்டப்படுறதும் இல்லாமல் என்னையும் கஷ்டப்பட்டு 2 குடும்பத்தையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீனு. எல்லாம் நல்லதுக்கு தான். கொஞ்ச நாள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிடும். மொன்னம், இங்கே பாரு, அங்கே நடந்தது வேற, ஆனால் நீ கேட்டது வேற. 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நீயா ஒரு முடிவெடுத்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க. புரியுதா? நீ என்ன சொன்னாலும் என்னால் முடியாது. என்னோட பதில், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ராதிகா, ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது தெரியுமா? நான் எதுவும் கேட்க விரும்பல. அடிங்க ராதிகா. ஷோ, நான் என்ன பண்ணிட்டேன்? ஐம் சாரிடி. உன்னை இது வரைக்கும் நான் கை நீட்டினது கூட கிடையாது. உன்னை போய் இந்த கையால் அடிச்சிட்டேன். சாரிடி. ஆனால் ஏன்டி இப்படி பண்ணுற? கொஞ்சமாக நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கேள. ராதிகா, இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேன்னு தெளிவாக கேளு. அன்னைக்கு ஜாதகம் பார்த்தாங்க தான், அது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். மற்றபடி அது நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணாதுடி. அது எனக்கு தெரியும். தெரிஞ்சுமாடி இப்படி பண்ணுற? நான் அன்னைக்கு எவ்வளோ கெத்தாக சொன்னேன் தெரியுமா? ராதிகா மட்டும் இது மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டா சத்தியமாக நம்ப மாட்டா. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான், மூட நம்பிக்கை தான். இதெல்லாம் நம்பி வாழ்க்கை கிடையாது. அவள் அவ்வளோ போல்டாக இருப்பா அந்த விஷயத்துலன்னு சொன்னேன். ஆனால் நீ ஏன் அதுக்கு எதிராக இப்போ நடந்துட்டுருக்கியே? இது நல்லாவா இருக்கு? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மனோ. நீ ஹாப்பியாக இருக்கணும்ல. ஏன் சந்தோஷத்துக்காக உன் சந்தோஷத்தை நான் குழி தோண்டி புதைக்க முடியாது. எனக்கு எல்லாமே தெரியும்டி. அனு என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா. நான் அது தெரிஞ்சும் நான் ஏன் உன்கிட்ட டைரெக்டாக கேட்கல? நீயா சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் கேட்காம இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவர் நம்மளை பற்றி பேசலை, வேற ஒரு பொண்ணையும் பையனையும் பற்றி பேசினாரு. என்ன? ஆமாம், நம்ம 2 பேருக்கும் ஃபஸ்ட்டே பார்த்துட்டாரு. ஆனால் அப்போ வரைக்கும் நீ வரல. நம்ம 2 பேருக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் கல்யாணம் மட்டும் 2 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வரும்போது வேற ஒரு பொண்ணையும் பையனையும் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஜாதகத்தை பற்றி பேசி முடிவு பண்ணதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு ஃபோன் வந்துச்சு. அட்டன் பண்ணி பேசி அதுக்கப்புறம் ரொம்ப சேடாக இருந்தார். என்னன்னு அப்பாவும் அம்மாவும் கேட்டாங்க. உடனே இது மாதிரி ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணலான்னு ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க 2 பேத்துக்கும் ஜாதகம் சரியில்லை, கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். நீ அந்த நேரம் வருவேன்னு நான் என்ன எதிர்பார்த்தனா? நீ பாட்டுக்கு வந்துட்டு அரைகுறையை கேட்டுட்டு நீயா ஒரு முடிவு பண்ணி இப்படி நீ பண்ணிட்டு உட்காந்துருக்க. இதில் ஏன் மேலே என்னடி தப்பு? இல்லை, நீ பொய் சொல்கிற. நீ நல்லாவே பொய் சொல்கிற. நான் எல்லாத்தையுமே அங்கே நின்று கேட்டேன். நான் ஒன்றும் அரைகுறையாக கேட்கல. அவர் சொன்னார், 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணுனா 2 பேரும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. பையன் சந்தோஷமாக இருக்கும்போது பொண்ணு சந்தோஷமாக இருக்க மாட்டா, பொண்ணு சந்தோஷமாக இருக்கும்போது பையன் சந்தோஷமாக இருக்க மாட்டான். பொருத்தமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதனால நீ பொய் சொல்கிற. என் மனசை மாற்றுறதுக்காக சொல்கிற. நீ தள்ளு, நான் எதுவும் நம்ப மாட்டேன்.
மனோ கையை எடு. நீ என்ன பண்ற? தப்பு பண்ணாத மனோ. நான் கரெக்டாக தாண்டி பண்ணுறேன். நான் ஒன்றும் தப்பு பண்ணல. மனோ, யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். தயவு செஞ்சு கையை எடு. எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நான் கையை எடுக்க மாட்டேன். நானும் உனக்கு எவ்வளவோ பொறுமையாக சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ பிடிவாதமாக இருக்க. எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தானடா சொல்றேன். ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அப்படி ஒரு சம்பவமே நடக்காதுங்கிறேன். அப்புறம் என்னடி ஏன் நல்லதுக்காக யோசிக்கிற? இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் சரி, ஏன் முடிவுலேருந்து நான் மாத்திக்க மாட்டேன். நீ பொய் சொல்ற. ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை பாரு போய் சொல்கிறதுக்கு. உனக்கு அவ்வளோ சந்தேகமாக இருந்தா நான் வேணா அவர் நம்பர் தரேன். நீயே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. ஏன் திரும்ப திரும்ப அதை கேட்டு நான் இன்னும் கஷ்டப்படணுமா? அடியே முழு கிறுக்கி. சில பேர் பாதி கிறுக்காவும் தெளிவாகவும் இருப்பாங்க. ஆனால் நீ முழுசாவே கிறுக்காதான் இருக்க. ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டியா? தெளிவாக என்ன நடக்குதுன்னு கூட புரிஞ்சுக்காம நீயே உன் மண்டைக்குள்ளையில் என்னமோ ஏற்றிக்கிட்டு ஏன்டி ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க? நான் ஒன்று நானும் மண்டையிலலாம் ஏற்றலை. அங்கே நடந்தது தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், அங்கே நடந்தது அவள் அப்படியே முழுசாக கேட்டா பாரு. பாதியிலே வந்துட்டு ஓவராக சீன் போட்டுட்ருக்கா. நான் பாதியிலே வந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க நான் தெளிவாக கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னு கேட்ட, ஆனால் அது யாருக்காக சொன்னான்னு தெளிவாக கேட்டியடி? வயசு பொண்ணு வயசு பையனா, நம்ம 2 பேத்துக்கு தானே ஜாதகம் பார்க்குறேன்னாங்க. அப்புறம் யாருக்காக அவங்க பார்த்துருப்பாங்க? ஏன் ஒரு இடத்துக்கு போனால் அவங்களுக்கு மட்டும்தான் பார்ப்பாங்களா என்ன? வேற யாரும் வரமாட்டாங்களா? ஏன் ஃபோன் பண்ண மாட்டாங்களா? இல்லை, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன்? நம்ப மாட்டேன். நிஜமா நம்ப மாட்டியாடி? அப்போ சரி, எங்க நான் நம்ப மாட்டேன், எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என் கண்ணை பார்த்து பேசு பார்க்கும். இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கல? பிடிச்சிருக்கு. ஆனால் எப்படி? ஆனால் எப்படின்னா? நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நம்மளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே. யார் சொன்னா? அதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அவர் தான். நான் உன்கிட்ட சொன்னேனா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு? ம். நான் உன்கிட்ட சொன்னேனாடி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு? அப்படி சொல்லியிருந்தா நீ இப்போ பண்ணுறது எல்லாம் நியாயம்னு சொல்லலாம். நானே உன்கிட்ட எதுவுமே சொல்லலையே, அப்போ நீ இப்போ பண்ணுறதெல்லாம் தப்பு தான். ஆ புரியுதா? இப்போயாவது இந்த மரமண்டிக்கு புரியுதா நீ பண்ணுறதெல்லாம் தப்புன்னு? புரியுது. ஆனால் ஆனாலும் உன்னால் நம்ப முடியல. சரி ஓகே, நீ வேணா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கேளு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு. புரியுதா? ஏன் அவங்கள கூட நம்பலன்னா சஸ்திகா உனக்கு பிடிச்ச பொண்ணு தானே, குழந்தைங்க போய் சொல்லாது. அவளுமே அன்னைக்கு அங்கே இருந்தா. நீ வேணா அவகிட்டே கேளு அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? ஆமாண்டி பொண்டாட்டி, ஆமாம், நான் சொல்கிறது உண்மைதான். நம்ம 2 பேருக்கும் எல்லா பொருத்தமும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் கல்யாணம் மட்டும் 2 வருஷம். கல்யாண யோகம் இப்போ வரலையா. ஸோ 2 வருஷம் லவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நிஜமா? நிஜமா, உன் மேலே ப்ராமிஸா. சாரி, நானா ஏதோ புரிஞ்சுக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல. இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப நல்லது. சாரி மனோ. அதெல்லாம் விடு. இப்போ சொல்லு, என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. என்ன கட்டிக்க உனக்கு ஓகே தானே? ம். அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லண்டி. சரிடா, எனக்கு ஓகே தான். 2 வருஷத்துக்கு அப்புறமே கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கு சம்மந்தம். ஓ மை காட், கடவுளே, நல்ல வேலை ஒரு வழியாக இவளுக்கு புரிய வச்சிங்க. இல்லைன்னா நான் இன்னும் கஷ்டப்பட்டுருக்கணும். உன்னை கொஞ்ச நாளாக ரொம்பவே மிஸ் பண்ணண்டி. ஐ லவ் யூ டி. ஏன் மனோ, நான் உங்களை வேணான்னு சொன்னாலும் விட்டு போனாலும் என்னை தேடி வருவீங்களா? கண்டிப்பாக. சொல்லப்போனா அந்த நிலைமைக்கு உன்னை நான் தள்ளவே மாட்டேன். என்னை வேணான்னு யோசிக்கவும் விட மாட்டேன். என்னை விட்டு போகணும்னு நினப்பும் வராது உனக்கு.
அந்த அளவுக்கு உன்னை நல்லா பார்த்துப்பேன். அப்படியே ஒரு சுச்சுவேஷனில் என்னை விட்டு போகணும்னு உனக்கு தோணிடுச்சுன்னு வச்சுக்கேன், உடனே அதை உன் மண்டிக்குள்ளே போய் அழைச்சிருவேன். உன்னை நான் எங்கேயும் போக விட மாட்டேன், யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு தாண்டி. சும்மா கதை விடாத. நான் இந்த கொஞ்ச நாள் உன்னை வேணான்னு சொன்னதும் நீ என்னென்ன பண்ண? நீ என்கிட்ட மறைச்சதெல்லாம் அப்ப சொன்னல, எனக்கு அப்பதான் தெரிஞ்சது நீ என்கிட்ட இவ்ளோ மறைச்சிருக்கன்னு. என்ன? நான் என்ன அப்படி மறைச்சேன்? உன்னோட காலேஜ் டைம்ல ஒரு பொண்ணு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா, அதுவும் செகண்ட் இயர் பொண்ணு. இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது அது அப்புறம் என்ன சொன்ன? நீ ஒர்க் பண்ற காலேஜ்ல ஒரு மேம் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இன்னமும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போனதும் அவங்க கிட்ட போய் ஓகே சொல்லி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்திருக்க இல்ல? ஐயோ, இவளை கடுப்பேத்தி வெறுப்பேத்தலாங்கிறதுக்காக பழைய விஷயத்தெல்லாம் சொன்னேன். அது இப்போ எனக்கே அப்பா வந்துருச்சு. இப்போ என்ன பண்றது? சொல்லுடா சொல்லு. நான் போனதும் நீ அடுத்த பொண்ணை தேட போயிட்ட. இதுல வேற நான் முன்னாள் காதலி, எக்ஸ் லவர், இன்னும் என்னென்ன சொன்ன? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் தான் ரொமான்ஸ் போல. அதுக்கப்புறம் அவள் அன்னியன் ஃபேஸை காமிக்கிறாளே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம் இதுவும் ஸ்பாயில் ஆகிடும். எப்படியாவது சமாளித்து கூப்பிட்டு போயிடுறா. சொல்லுடா சொல்லு. இப்போ எதுக்கு அமைதியா இருக்க? ராதிகா, இங்கே பாரு, எவ்வளோ மழை, எவ்வளோ இடி. வா வா வா, நம்ம போகலாம். மழையில் நனைஞ்சா ஜுரம் பிடிச்சிக்கும். வா வா, நம்ம அங்கே போய் பேசிக்கலாம். டேய் இருடா ஃப்ராடு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. சாரிடி பொண்டாட்டி, மழையில் எதுவும் கேட்கல நீ பேசுறது. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சரி வா வா போகலாம். டேய் ஃப்ராடு, எஸ்கேப் ஆவற? மாட்டாமையடா போவ. இந்த கேள்வி கேட்டா மட்டும் அவனா கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகுற, அதுக்கப்புறமும் இப்படிதான் சிரிக்கிற. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் இதே தான் பண்ற. ஏண்டி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லலாம்ல? நீ மட்டும் அதை நினைச்சு நினைச்சு பார்த்து சிரிச்சு சந்தோஷப்படுற. அனு, அதெல்லாம் அப்படிதான். ஏன் ஏன் அப்படிதான்? எங்ககிட்டயும் சொல்லலாம்ல, எங்களுக்கும் புரியணும்ல. இப்போ வரைக்கும் அங்கே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆனால் நீ மட்டும் அப்பப்போ அதை நினச்சி சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிற. சொல்லலாம்ல அங்கே என்ன நடந்ததுன்னு, நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஒரு சில விஷயம்லாம் சொன்னாலாம் புரியாது. ஏன் ஏன் புரியாது? அதெல்லாம் சொன்னால் எனக்கும் புரியும். நானும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணேன். கரெக்டு தான் மச்சி, நீயும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண. ஆனால் உன்னால் ஒரு சில விஷயம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. என்ன, கரெக்டு தானே? கரெக்டு தான். ஆனாலும் எலியும் புனியுமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே திரும்பவும், அதுக்கப்புறம் எப்படி ஒன்று சேர்ந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆர்வம் தான். அது தெரிஞ்சுக்கிட்டா என்ன, தெரிஞ்சுக்கலனா என்ன? அதான் இப்போது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் ஆக போகுதுல்ல, அப்புறம் என்ன? 2 வருஷமாக வாங்க முடியாத ரகசிய சீக்கிரட்டை இப்போ மட்டும் வாங்கிட முடியுமா என்ன? நீ எப்போ கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லுவ. அதுக்கு நான் பேசாமல் இருந்துடலாம். இப்போ எடுத்த பத்தியா, இதான் கரெக்டான டிசிஷன். அப்படியே பேசாமே இரு. நான் பேசாமலே இருக்கேன், ஆனால் இப்போ டைம் ஆகுது. கிளம்பலாமா? நாளாக ரெடி தான்ப்பா. எப்போ கூப்பிடுவீங்கன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி வாடா. வா சித்ரா. அனு அக்கா, ராதிகா அக்காவை கீழே கூட்டிட்டு வர சொன்னாங்க பெரியம்மா. சரிடா. என்ன மேடம், போலாமா? கண்டிப்பா. யாழ் எனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நானும் எப்படா கூப்பிடுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நல்ல வேலை கூப்பிட்டுட்டீங்க. சரி சரி, உன்னோட ஆர்வத்தை நான் ஏன் தடுப்பேன்? நீ வா, நம்ம போலாம். குழைச்சு குங்குமம் பூசிக்கொடி, ஆசை விழ வேர்வைய போல் வாசம் ஏதடி. அவர் கைகளில் உடையட்டும் கண்ணே கண்ணாடி. அத்தாழங்காட்டுக்குள் மத்தாளம் கேட்குது, சித்தானை 2க்கு கொண்டாட்டம். முத்தார சாரலே முத்தான பன்னீர், வித்தார கள்ளிக்கு தள்ளாட்டம். அவன் மன்மத காட்டு சந்தானம் எடுத்து மதில் அப்பிக்கிட்டான். இவ குரங்கு கழுத்து குட்டிய போல தோளில் ஒட்டிக்கிட்டான். இனி புத்தி கலங்குற முத்தம் கொடுத்திரு ராஜாவே. ஒண்ணுதான் ரத்தன கட்டி மாப்பிள்ள வெத்தல பொட்டி எடுத்து ரத்தன கட்டிய வெத்தல பொட்டியில் மூட சொல்லுங்கடி. முதலில் மாலை மக்குங்கடி, பிறகு
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.